கட்லெட் பண்ண போகிறோம். முதல்ல வடை செஞ்சோம், அது வேறு மாதிரி செஞ்சோம். இன்றைக்கி கட்லெட் பண்ண போகிறோம். இது வேறு மாதிரி செய்யணும். டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி செய்யணும் எல்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முருங்கைக்காய் இந்த மாதிரி வேக வச்சு அதை அந்த உள்ளத்த சதை அதை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ அது அந்த முருங்கைக்காய் 4 முருங்காயோட சதை எடுத்தது இங்கே இருக்குது. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுது கட் பண்ணி நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ப்ரெட்டு தூள் 1 கப்பு, 3 பச்சை மிளகாய் நைஸாக அரிஞ்சது, கருவேப்பிலை கொத்தமல்லி நைஸாக அரிஞ்சது, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இப்போ இதை முருங்கைக்காயிலேருந்து எப்படி சதையை எடுத்துட்டு இப்போ எடுத்து காட்டுறேன். முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுருங்க. நாங்கள் வேக வச்சு இப்படி எடுத்தோடனே வந்துடுது பாருங்கள். இதை வேக வச்சு தண்ணி மிச்சம் இருந்தால் அந்த குழம்புல கூட யூஸ் பண்ணி எந்த முருங்கைக்காய் செய்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, சத்து வீணாக போயிடும். இந்த முருங்கைக்காயில் இப்போ பாருங்க, கத்தியோ கரண்டியோ ஸ்பூனோ வச்சுக்கிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக எல்லா சதையும் வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இப்படி கையில் வச்சுட்டு இப்படி சதையை இப்படி எடுத்திங்கன்னா அழகாக நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா அழகாக அப்படி சதை வரும். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு 4 முருங்கைக்காய் கரெக்டாக இருக்கும். இந்த 4 முருங்கைக்காய் அரைச்சது இவ்வளோதான் வருது. இதில் நான் எப்படி பசஞ்சோன்னு என்ன பண்ணணும்னு தான் காட்டுறேன். நீ பாருங்கள், இதில் போட்டேன். இதில் இதை பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன், கடல மாவு போட்டேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். இந்த மைதா மாவு முதல்ல தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும், அது தனியாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இது பாருங்கள், இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இப்படி பிசைஞ்சிருங்க. வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு சொல்லியிருந்தில்ல, அதை இதிலே இப்படியே இதே மாதிரி மசிச்சு போட்டுக்குங்க. அதான் பைண்டிங்காக இருக்கும். பாருங்க, தேவையான அளவுக்கு ஒரு அரை உப்பாவே போட்டுக்குங்க, ரொம்ப உப்பு போடக்கூடாது. இந்த மைதா மாவில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி திக்காக கரைச்சிக்குங்க. நல்லா இப்படி உருட்டுற மாதிரி அழகாக இப்படி வருது பாருங்கள். அப்படியே உருட்டி இந்த மைதா மாவில் இப்படி துவைச்சிட்டு கையால் லேசாக அப்படி தட்டுங்க, கட்லெட் மாதிரி. அதை பிரெட் க்ரம்ஸை அழகாக பண்ணி ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 100 எண்ணெய் தேவைப்படுமா. இது காயட்டும். காஞ்ச உடனே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே போட போகிறேன். சும்மா லேசாக இப்படி போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ தான் சூடு ஏறிட்டு இருக்கு. மிதமான வீட்டில் தான் போடணும். பொறுமையாக உடையாமல் அழகாக செய்யணும். இந்த மாதிரி தட்டிட்டு ரவுண்டாக வரணும்னு நம்ம தட்டை ரவுண்ட் பண்ண மாதிரி இதையும் இப்படி ரவுண்டாக அழகாக பண்ணிவிட்டு அழகாக வந்துச்சு பாருங்கள். இது அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது தான். இது பாருங்கள், இப்படி நேரமாக இருக்குது, அப்படியே திருப்பி போடுறேன். நம்ம அழகாக கட் பண்ண பாருங்கள், அந்த இது வச்சு டம்ளர் வச்சு அது இங்கே இருக்குது, அதையும் எடுத்து அதிலே போட்டேன். 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அழகாக முருங்கைக்காய் கட்லெட் பண்ணியிருக்கேன். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு முருங்கைக்காய் கட்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். யாரெல்லாம் செஞ்சு காட்டுறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தட்டையை செஞ்சு காட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இதையை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.